8 வழிச்சாலை திட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்றும் ஒருபோதும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது என்றும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சேலம் கூட்டத்தில் வெளியான நிதின் கட்கரியின் அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதில் பாமகவிற்கு உடன்பாடு இல்லை என்றும் அறிக்கையின் மூலம் அன்புமணி தெரிவித்துள்ளார். மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில்தான் 8 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நிதின் கட்கரி கூறியதாகவும் அந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு நிலவி வருவதை அவர் உணர்ந்திருக்கவில்லை என்றும் அன்புமணி விளக்கம் அளித்துள்ளார். நிதின் கட்கரி கூறிவிட்டார் என்பதாலேயே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட விடாது என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவது அரசின் கடமை என்று முதலமைச்சர் கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தின் பாதிப்புகள் குறித்து விளக்கி அது தேவையில்லை என்பதை நிதின் கட்கரிக்கு புரிய வைப்போம், திட்டத்தை கைவிட வைப்போம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதின் கட்கரியின் பேச்சுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விக்கு ஒரு மேடையில் ஒரு கட்சியின் தலைவர் பேசும்போது அதில் குறுக்கிடாமல் இருப்பதுதான் நாகரிகம் என்று அன்புமணி பதிலளித்துள்ளார்.